பார்க்கக்கூடிய டாபிக் வந்து வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் சைஸ் அண்டு அயானிக் சைஸ் என்ன சார் வேரியேஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி ஏற்கனவே பார்க்கணும், அதை கண்டினியூ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து 3D சீரீஸில் வந்து அப்சர்வ் பண்ணோம். 3D சீரீஸ் வந்து ஃபஸ்ட்டு டைன்சன் சீரீஸ் அதை வந்து நம்ம அந்த சைஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறோம். நமக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். இப்போ சி த பீரியட் பார்த்தீங்க, பீரியட்னா லெஃப்ட் டு ரைட் வந்து பீரியட்னு சொல்லுவோம். ஸோ டவுன் த குரூப் வந்து அது குரூப்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டவுன் அதாவது குரூப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லெஃப்ட் டு ரைட் பார்க்குறீங்க, லெஃப்ட் டு ரைட்டை பொறுத்தவரையிலும் என்ன சார் ஆகும்னா யூஸ்வலாக வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். சைஸ் ஏன் டிக்ரீஸ் ஆகும்னா அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா electron enter the same subcell or same orbit, the same orbitals. ஸோ அதனால தான் நம்ம சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். பட்டு டவுன் த குரூப் பார்த்தீங்கன்னா குரூப்பில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ரீசன் வந்து என்ன நியூ எலக்ட்ரான் என்டர் த நியூ சப்செல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூ சப்செல் என்டர் ஆனால் சைஸ் வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ சி த 3D சீரீஸ் பார்க்குறீங்க. 3D சீரீஸை பொறுத்தவரைக்கும் ஸ்கேண்டியம் டு வெனியர் என்ன ஆகுது, லெஃப்ட் டு ரைட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, மூவ் பண்ணுறீங்க டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் குரோமியம் டு கோபால்ட் வரையும் பார்க்குறீங்க, ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ ஏன் சார் இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதுக்கான ரீசன் என்ன சார், வாட்ஸ் ரீசன் வை இட் இஸ் கான்ஸ்டன்ட் சிமிலர் வேல்யூவாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து 3D 1 to 10 ஆரம்பித்து, அதாவது 3D 1 ஆரம்பித்து 3D 10 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட எனக்கு போரஸ் 2 எலக்ட்ரான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்ன ரீசன் எதனால சார் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த ஃபஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஒன் என்ன சார் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எஃபெக்ட் இருக்குது. சீல்டிங் எஃபெக்ட் இருக்குது, நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்ட் இருக்குது. சீல்டிங் எஃபெக்ட் வந்து என்ன பண்ணுவோம் ஆக்சுவலாக அவுட்டர் மோஸ்ட்டில் உள்ள எலக்ட்ரான் ஃபோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன பண்ணோம் ரெடியூஸ் பண்ணுது. அந்த சீல்டிங் எஃபெக்ட் என்ன பண்ணுது, எலக்ட்ரான் என்ன பண்ணுது ஃபுல் டுவர்ட்ஸ் நியூக்ளியஸ். ஸோ இப்போ 2 எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இதில் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கிற ரீசன் வந்து ஃபஸ்ட் ரீசன் வந்து இன்க்ரீஸிங் நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்ட் ஆன் த பேலன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அதெல்லாம் சிமிலராக இருக்குது. நாட் ஓன்லி திஸ் ரீசன், அது மட்டும் இல்லாமல் என்ன சார் ரீசன்னா இன்னொரு ரீசன் வந்து எதனால சார் இந்த ஃபோரஸ் 2 எலக்ட்ரான் பார்த்தீங்களா, அந்த 2 எலக்ட்ரான் என்னென்னா ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணுது. ஸோ ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணி அதான் என்ன பண்ணுது, எதை இன்க்ரீஸ் பண்ணுது, இந்த நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ புரியுதுங்களா, அதான் ரீசன் நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகிறதா என்ன ஆகுது சிமிலர் வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எக்ஸ்பெக்ட் ஆகுது ரீசன். அதுக்கான முக்கியமான ரீசனாக இருந்தது ஃபோரஸ் இந்த 2 எலக்ட்ரானா ஃபோரஸ் ஆர்பிட்டால்ஸ். ஓகேங்களா, ஸோ மெயின் ரீசன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன ஆகுது, என்ன ஆகுது காப்பர் போகிறீங்க டிக்ரீஸ் ஆகுது, காப்பர்லேருந்து ஜிங்கு போகிறீங்க அப்போ என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு என்ன சார் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சார் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து D10 இருக்கும். D10 ஃபோரஸ் 2 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் இருக்கும். டி ஆர்பிட்டாலில் பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ டி ஆர்பிட்டால் 10 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ என்ன சார் ஆகுது இங்கே லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த ஜிங் வந்து என்ன ஆகுது இதை பக்கத்தில் உள்ள நெய்பரிங் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்டையும் ஷீல்டிங் எஃபெக்டையும் கம்பேர் பண்ணுறீங்க. கம்பேர் பண்ணும்போது இங்கே என்ன சார் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே வந்து அந்த நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைட்லி சைஸ் என்ன ஆகுது காப்பரோட ஜிங்க் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த குரூப் ஜிங்க் ஃபேமிலி ஃபுல்லாகவே ஜிங்காக இருக்கட்டும், கேட்மியமாக இருக்கட்டும், மெர்க்குரியாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ இருக்குது ஹையர் சைஸ் லார்ஜர் சைஸாக இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிங்க. அடுத்து எனக்கு நெக்ஸ்ட் எங்கே வரீங்கன்னா 4Dக்கு வரீங்க. 4D சீரீஸ் வரீங்க, அதாவது செகண்ட் டைன்சன் சீரீஸ்க்கு வரீங்க. அந்த செகண்ட் டைன்சன் சீரீஸை பொறுத்து லித்தியம் டு காட்மியத்தில் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ லித்தியம் டு காட்மியம் அதே சேம் திங் தான். இங்கே என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகி தென் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 3D to 4D வரீங்க. இப்போ 3D to 4D மூவ் பண்ணும்போது இப்போ 3D சீரீஸையும் 4D சீரீஸையும் கம்பேர் பண்ணுறீங்க. அதோட சைஸ் என்ன சார் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது கிரேட்டராக இருக்குது, 4D சீரீஸ் தான் கிரேட்டராக இருக்குது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் டவுன் த குரூப் என்ன ஆகும் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்ன சார் ரீசன்னா அதோட எலக்ட்ரான் என்ன ஆகும் சொல்லி, அதாவது நியூ எலக்ட்ரான் என்டர் த நியூ சப்செல்ஸ். ஓகே,
இங்கே வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரான் வந்து நீமோவில் ஆர்பிட்டில் வந்து என்ட்ரு ஆகுது, ஆர் சப்செல்லில் வந்து என்ட்ரு ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் சைஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுது. இது காமன் ஃபேக்ட். இப்போ டவுன் த குரூப்பை பொறுத்தவரை சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 3D 4D கம்பேர் பண்ணுறப்ப 4Dயோட சைஸ் வந்து கிரேட்டராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 4D மட்டும் அப்சர்வ் பண்ணுறீங்க. இப்போ இட்டி கார்டிங் பார்க்குறீங்க, சேம் லைக் திஸ். இப்படி தான் ஆகுது, அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. தென் என்ன ஆகுது, அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டியம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன சார் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தா அதே ரீசன் தான் அதுவும். இப்போ கார்டியம் என்ன இருக்குது, அவுட்மோஸ்ட் டி 4Dயில் பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான் பர்சன்ட் ஆகிருக்கு. இந்த 10 எலக்ட்ரான் பர்சன்ட் ஆகிருக்கனால அது கம்ப்ளீட்லியாக இருக்குது, பேடாக இருக்குது. கம்ப்ளீட்லி பேடாக இருக்கனால இங்கே என்ன சார் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்ட் நம்ம, அதாவது நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்ட்டை டிக்ரீஸ் பண்ணுது. டிக்ரீஸ் பண்ணுறாங்க, இங்கே சீல்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க. நீங்கள் சார் வரீங்க கம்பேர் வித் 4D அண்டு 5D சீரீஸ் கம்பேர் பண்ணுறீங்க. ரெண்டே கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டோட வேல்யூமே சிமிலராக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 3D 4D பார்த்தோம். 4D வந்து சைஸ் கிரேட்டராக இருக்குது. ரீசன் சொன்னோம், என்ன ரீசன் சொன்னோம் ஆக்சுவலாக, என்ன இது ஆக்சுவலாக எலக்ட்ரான் வந்து நியூ ஆர்பிட்டில் வந்து சப்செல் வந்து என்ட்ரு ஆகிச்சு. ஆனால் இங்கே வந்து அதே ஆர்பிட்டில் தான் என்ட்ரு ஆகுது. ஆனால் ரெண்டே கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டோட அந்த 4D அண்ட் 5Dயோட சைஸ் வந்து சேமாக இருக்குது, சிமிலராக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. அதுக்கு என்ன சார் ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட என்னது ஆக்சுவலி இப்போ 2.3ல் ஆரம்பித்தா இது எப்படி இருக்குது, 2.3ல் தான் ஆல்மோஸ்ட்டாக இருக்குது. ஸோ லேந்தனமாக இருக்கட்டும், லேந்தனம் டு மெர்க்குரி. என்ன சார் ரீசன், மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு ப்ராசஸ் ஆஃப் லேந்தனைட் கான்ட்ராக்ஷன். எதனால் சார் 4Dயும் 3Dயோட ஜிர்கோனியம் அண்ட் ஹாஃப்னியம் ரெண்டும் சேமாக இருக்கும். ரெண்டும் இந்த ஜிர்கோனியம் என்னது ஹாஃப்னியத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அதுக்கு என்ன சார் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு ப்ராசஸ் ஆஃப் லேந்தனைட் கான்ட்ராக்ஷன். இந்த லேந்தனைட் கான்ட்ராக்ஷனை வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இந்த 4f ஆர்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மூவ் த 4f ஆர்பிட்டால்ஸ் என்னது டிக்ரீசிங் சைஸ் அண்ட் இன்க்ரீசிங் அட்டாமிக் நம்பர். சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் லேந்தனைட் கான்ட்ராக்ஷன். இந்த லேந்தனைட் கான்ட்ராக்ஷனால தான் இதில் சைஸ் என்ன ஆகுது, ஆக்சுவலாக 5D என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் என்ன ஆகுது, 4D 5D பார்க்கும்பொழுது சிமிலராக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அதுதான். ஓகேங்களா? ஸோ ஏன் சார் சிமிலராக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிர்கோனியம் அண்ட் ஹாஃப்னியம் இந்த சிமிலர் சைஸ். Why it is not? Because of similar in the radius or size, because of due to process of லேந்தனைட் contraction. Okay, follow பண்ணலாம். ஓகேப்பா, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பி ஆர் அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ தமிழில் சொன்னால் அயனியாக்கும் மாற்றுன்னு சொல்லுவோம். ஸோ அயான்ஸ் என்ன சார் அயனைசேஷன், வாட் இஸ் மீன் பை அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இது பாருங்கள், ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட் ஒன்று நிக்கல் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ நிக்கலில் வந்து ஆக்சுவலி அந்த லூஸ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் லூஸ் பண்ணி எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி இங்கே நிக்கல் என்ன மாறுது, Na+ ஆகும். Na+ ஆகும்பொழுது எவ்வளோ சார் எனர்ஜி லூஸ் ஆகுதுன்னா 737 kJ/mole எனர்ஜி வந்து லூஸ் ஆகுது. எலக்ட்ரான் வந்து இதில் ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் லூஸ் பண்ணுது, 737 எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். இப்போ ஹவு டு டிஃபைன், இதை எப்படி சார் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to remove the electron from an isolated gaseous atoms. ஓகே, ஸோ இது வந்து ஐசோலேட்டட் கேஸஸ் ஆட்டமாக இருக்குது. இந்த ஆட்டத்துலேருந்து ஒரு எலக்ட்ரானை என்ன ஆயிடுச்சு, ஆக்சுவலாக ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி, ஸோ அந்த எனர்ஜி என்னென்னு சொல்கிறோம், அயனைசேஷன் energy. So amount of energy required to remove the electron from isolated gaseous atom. That energy is called as ionization energy ன்னு சொல்லலாம், ionization enthalpy ன்னு சொல்லலாம், ionization potential ன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ionization potential ஆர் எனர்ஜியை பற்றி ஆர் என்தால்பியை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன சார், எதில் சார் பார்க்க போகிறீங்க, இந்த 3D series எலமெண்ட்டில் பார்க்க போகிறோம். இது என்ன சார் ஆகுது, நம்ம எப்பவுமே பார்த்த கான்செப்ட் தான். என்ன சார் பார்த்துட்டு அயனைசேஷன் எனர்ஜினா சொல்லிட்டோம், ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to remove the electron from isolated gaseous atomக்கு ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஆட்டம்ஸ், அது ஆட்டமாக இருக்குது அயனாக இருக்குது, எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அதான் வந்து என்ன சொல்கிறோம், அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லிட்டோம். இப்போ அயனைசேஷனை பொறுத்தவரை காமன் ஃபேக்ட் பார்க்குறீங்க, பீரியட் பார்க்குறீங்க. பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணுறீங்க,
லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், அயனைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எதனால சார் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டவுன் த குரூப் என்ன சார் ஆகுது, இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும், டவுன் த குரூப் வந்து டிக்ரீஸ் ஆகுது. டவுன் த குரூப் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுக்கு ரீசன் என்ன சார், ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைஸ் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அப்போ சைஸையும் அயனைசேஷன் எனர்ஜி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ். இது தெளிவாக நோட் பண்ணுங்க. சைஸுக்கு வந்து அயனைசேஷன் வந்து இன்வெர்ஸாக இருக்குது. இப்போ ஸ்மால் சைஸாக இருந்துச்சுன்னா அது அயனைசேஷன் எனர்ஜி வந்து ஹையாக இருக்கும். சைஸ் லார்ஜர் ஆக அயனைசேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். எதனால சார் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்மால் சைஸாக இருந்துச்சுன்னா அதோட எலக்ட்ரான் மேலே உள்ள நியூக்ளியர் சார்ஜ் எக்ஸ்பையான எலக்ட்ரான் வந்து ஹையாக இருக்கும். இந்த எலக்ட்ரான் மேலே நியூக்ளியர் சார்ஜ் வந்து ஹையாக இருக்கும் ஸ்மால் சைஸாக இருக்கும்போது. சைஸ் லார்ஜர் ஆக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஆன் பேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து சைஸ் லார்ஜாக டிக்ரீஸ் ஆகும். இப்போ டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ அந்த எலக்ட்ரான் ஈஸியாக என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். அதே ஸ்மால் சைஸாக இருக்கும்பொழுது இந்த எலக்ட்ரான் அது டிஃபிகல்ட் டு ரிமூவ். ஸோ அதனால தான் இந்த அயனைசேஷன் எனர்ஜி வந்து சைஸ் கம்மியாக இருக்கும் பொழுது அதிகமாகவும் லார்ஜர் ஆக டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜின்னு பார்த்துட்டோம். அது குரூப் பீரியடை பொறுத்தவரை என்ன ஆகுது, லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும்போது லெஃப்ட் டு ரைட் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த குரூப்பை பொறுத்தவரை டவுன் த குரூப் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இப்போ லெஃப்ட் டு ரைட் என்ன சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ சைஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால இன்க்ரீஸிங் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ என்னது சைஸ் குறையிறதுனால எது இன்க்ரீஸ் ஆகுது, நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதோட அயனைசேஷன் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பாருங்க இப்போ பார்க்குறோம். ஸோ இப்போ அயனைசேஷன் என்தால்பினா என்ன, எனர்ஜினா என்ன, பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்தோம். அந்த குரூப்பில் எப்படி இருக்குது பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியேஷன் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி 3D சீரிஸ் வந்து பார்க்க போகிறீங்க. 3D சீரிஸ் பொறுத்தவரை என்ன ஆகுது, ஆக்சுவலாக என்ன ஆகும், சைஸ் குறையிறதுனால இன்க்ரீஸ் ஆகுது. அதான் அப்படி நடக்குது. ஸ்லைட்லி சம் வேரியேஷன் வந்து அக்கர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சிலது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ குரோமியம் வந்து D5 இருக்கும். அயன் வந்து குரோமியம் பார்க்குறீங்க, தென் மேக்னீஸ் பார்க்குறீங்க. ஸோ Mn பார்க்குறீங்க. ஸோ ரெண்டுமே அது D5 கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதில் இந்த ஹாஃப் ஃபீல்டாக இருக்கட்டும், இந்த கம்ப்ளீட்லி ஃபீல்டாக இருக்கட்டும். அயனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபீல்டு கம்ப்ளீட் ஃபீல்டு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே அயனைசேஷன் வந்து ஹையாக இருக்கும். அதுக்கு என்ன சார் ரீசன்னா ரெண்டுமே வந்து சிமெட்ரிக்கலி அட்டைன்டு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆகிடும். அந்த ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஆகிடும். ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஆகிறதுனால ஒரு அயனைசேஷன் எனர்ஜி வந்து ஹையாக மாறும். அது ஆக்சுவலாக ஆகும் இதுதான் இன்க்ரீஸிங் அயனைசேஷன் எனர்ஜி. அதாவது லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர் இன்டு n-1 into the orbitals. ஸோ இன்க்ரீஸிங் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக நியூக்ளியர் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகுது. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இதோட அயனைசேஷன் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது. சைஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸப்ஷனல் கேஸ் சைஸ் இருக்குது, அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதை கிளியராக பாருங்கள். இப்போ நம்ம என்ன சார் இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிக்கல் எடுத்துக்கிறோம். நிக்கல் அண்ட் பிளாட்டினம் எடுத்துக்கிறீங்க. வில் டேக் நிக்கல் அண்ட் பிளாட்டினம். ஸோ நிக்கல் வந்து என்ன 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணுறீங்க. இப்போ Na2+ மாறுது, பிளாட்டினம் 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணுது. அது ஃபஸ்ட் எலக்ட்ரான் லூஸ் பண்ணும்போது இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா 737. ஸோ செகண்ட் எலக்ட்ரான் லூஸ் பண்ணும்போது 1753 கிலோஜூல் per மோலாக இருக்குது. இப்போ Na2+ ஆகும்போது டோட்டலாக எவ்வளோ எனர்ஜி சார் தேவைப்படுது, 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நியூ டு ரெக்யூர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 2490 கிலோஜூல் per மோல் ஆகுது. அதே பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணுறதுக்கு பிளாட்டினம் 2+ மாறுறதுக்கு 2655 கிலோஜூல் per மோல் எனர்ஜி வந்து கிலோஜூல் per மோல் எனர்ஜி வந்து தேவைப்படுது. இதுக்கு வந்து 2490 கிலோஜூல் per மோல் எனர்ஜி தேவைப்படுது. ஆனால் இதுக்கு வந்து 2655 கிலோஜூல் per மோல் தேவைப்படுது. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப இதோட தெர்மல் ஸ்டெபிலிட்டி எனர்ஜி எது லோவாக இருக்குது, Na2+ வெரி லோவாக இருக்குது. எது ஹையாக இருக்குது, Pa2+ வந்து ஹையாக இருக்குது. இப்போ என்னோட தெர்மல் ஸ்டெபிலிட்டியை பார்க்குறீங்க. ஸ்டெபிலிட்டி எதில் சார் மோராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிளாட்டினம் காம்பவுண்டையும் இதையும் கம்பேர் பண்ணுறப்ப பிளாட்டினம் வந்து நிக்கலை கம்பேர் பண்ணுறப்ப பிளாட்டினத்தோட தெர்மல் ஸ்டெபிலிட்டி வந்து ஹையாக இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து அதை ரிமூவ் பண்ண 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, ஹை எனர்ஜி தேவைப்படுறதுனால அதோட ஸ்டெபிலிட்டி வந்து கிரேட்டராக இருக்குது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரோம். இதான் வந்து நான் சயின்டிஃபிக் என்தால்பி ஆஃப்
3D tensile elements. Okay. லிசன் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் டைன்ஸ்னு எலமெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஸ்டேட், ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன, வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்டேட், அதாவது ஸோ எனி ஆட்டம் கேரிங் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ், ஆட்டம்ஸ் கேரிங் த பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ், இது நம்ம சிம்பிளாக சொன்னால் இமேஜினரி சார்ஜ் ஆஃப் தி ஆட்டம்ஸ், that is called as oxidation state னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆக்சிஜன் நம்பர்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஆக்சிஜன் ஸ்டேட் எப்படி சார் இருக்குது, எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ ஸ்கேண்டியத்துலேருந்து எங்கே பார்க்க போகிறீங்கன்னா காப்பரில் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ ஸ்கேண்டியம் டு காப்பர் வந்து நோட் பண்ணுறீங்க. இப்போ ஸ்கேண்டியம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது, ஆக்சுவலி இட் இஸ் எக்ஸிபிட் ஒன்லி ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸ்கேண்டியம் எக்ஸிபிட் ஒன்லி ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். எது மட்டும் தான் எக்ஸிபிட் பண்ணுது, +3 மட்டும் தான் எக்ஸிபிட் பண்ணுது. மற்ற அதர் எலமெண்ட் எல்லாம் பார்க்குறீங்க. இப்போ டைட்டேனியம் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணுது, இதெல்லாம் வந்து மோர் தென் 2 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா +2 அண்ட் +1 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டியம் தவிர மற்ற அதர்ஸ் எல்லாமே மோர் தென் 1 ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இதுக்கு என்ன சார் ரீசன், ஒய் டி பிளாக் எலமெண்ட் எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட், ஆக்சுவலி ஒன் எலமெண்ட் எக்ஸிபிட் மோர் தென் 1 ஆக்சிஜன் ஸ்டேட், தட் இஸ் கால்ட் அஸ் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்கிறோம். ஒரு எலமெண்ட் வந்து ஒன்றுக்கு மேலே ஆக்சிஜன் ஸ்டேட்டை எக்ஸிபிட் பண்ணால் அது வந்து வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்னு சொல்கிறோம். ஸ்கேண்டியம் தவிர மற்றது எல்லாமே என்ன பண்ணுது, மோர் தென் 1 ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதுக்கு என்ன சார் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இந்த n-1 அண்ட் ns. ஆக்சுவலி அந்த அவுட் மோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா n-1 அண்ட் ns பார்க்குறீங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் பொறுத்தவரைக்கும் என்னது, கெமிக்கல் ரியாக்ஷன்னாவே எதில் தான் ரியாக்ஷன் நடக்கும், வேலன்ஸில் தான் ரியாக்ஷன் நடக்கும், அவுட் மோஸ்ட்டில் தான் நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சார் ஆகுது, அந்த n-1 அண்ட் ns இது எப்படி இருக்குது, செவரல் நம்பராக இருக்குது, அதிகமாக இருக்குது. எதனால் வேரியபிள் ஆகுது, ஆக்சுவலாக என்ன ஆகுது, த செவரல் நம்பர் ஆஃப் த n-1 and ns ஆர்பிட்டால்ஸ். ஃபஸ்ட்டு ரீசன் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்டுக்கான ஃபஸ்ட் ரீசன் வந்து n-1 nsஸும் அதிகமாக இருக்குது, செவரல் நம்பராக இருக்குது. ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சுவலி இப்போ இந்த எனர்ஜி பார்க்கும்போது வெரி சிமிலர் டு ஈச் அதராக இருக்குது. இதோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, சிமிலர் டு ஈச் அதராக இருக்குது. இந்த ரெண்டு ரீசனால தான் இந்த எலமெண்ட் எப்படி எக்ஸிபிட் டி பிளாக் எலமெண்ட்டை பொறுத்தவரை எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். அதான் ரீசன். அதாவது வேரியபிள் பேலன்ஸுக்கும் ரீசன் இதுதான். ஓகேங்களா, வேரியபிள் பேலன்ஸியாக இருக்கட்டும், வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்டாக இருக்கட்டும், ரீசன் இதான் செவரல் நம்பர் ஆஃப் n-1 அண்ட் ns ஆர்பிட்டால். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதோட எனர்ஜிக்கு, அதாவது எனர்ஜி பார்த்தீங்கன்னா வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். ரெண்டுக்குள்ள எனர்ஜி பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். இந்த ரெண்டு ரீசனால தான் இதனால் மோர் தென் 1 ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து அட்டைன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, ஸ்கேண்டிங் பார்க்குறீங்க, ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 3+ வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அதில் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா +2 வந்து என்னது, லாஸ்ட்டாக பார்க்கும்போது என்னது, நிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா +2 வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நிக்கல் வந்து எப்படி இருக்குது, +2 வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து +3 இருக்குது. போக போக கடைசியில் வந்து பார்க்கும்போது இந்த எண்டில் பார்க்கும்பொழுது ஸ்டார்டிங்கில் +3 இருக்குது, லாஸ்ட் எண்டில் பார்க்கும்பொழுது +2 டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ஸ்டெபிலிட்டி வந்து மாறுது. ஸோ அதுக்கு என்ன சார் ரீசனாக இருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அப்சர்வ் த ஸ்கேண்டியம் பார்க்குறீங்க. ஸ்கேண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு 21 தெரியும். ஸோ அவுட் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் பார்க்குறீங்க 3D, 3D1 4s2. இப்போ பாருங்கள், இப்போ 4s2 2 எலக்ட்ரான், 3Dயில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, 3 எலக்ட்ரான் லூஸ் ஆகுது. இப்போ 3 எலக்ட்ரான் லூஸ் ஆனால் என்ன ஆயிரும், 3D0 4s0. அப்போ என்ன ஆயிடுது, ஸ்கேண்டியம் 3+ வருது. இப்போ 3+ எப்படி இருக்குது, டி வந்து எலக்ட்ரானே இல்லை, கம்ப்ளீட்லி 0வாக இருக்குது. ஸோ அதனால அங்கே வந்து ஸ்டேபிள் ஆகுது. எலக்ட்ரான் இல்லாட்டினாலும் D0 T10 ஏன்னா அது T5லாம் ஆரம்பிச்சு T5 அண்ட் T10 வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். எலக்ட்ரானால நமக்கு வந்து மோர் ஸ்டேபிளாக ஆகுது. இப்போ பாருங்க, ஆக்சுவலாக இப்போ பார்த்தோம் கொஞ்சம் வேரியேஷன் அது நம்ம வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்டுக்கு இருக்கிறதுக்கான ரீசனையும் பார்த்தோம். இது வந்து அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டியம் வந்து +3 வந்து ஸ்டேபிளாக இருக்குது, போக போக +2 வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சார் ஆகுது, இப்போ ஒன்றும் இல்லை, போக போக என்ன இதோட ஹையஸ்ட் ஆக்சிஜன் 3D சீரிஸ் போது +7 இருக்குது, ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்குறீங்க லோவாக இருக்குது. ஸோ
ஸோ எண்டில் பார்க்குறீங்க லோவாக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் லோவாக இருக்குது. நான் மிடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆக்சிஜன் நம்பர் இருக்குது, +7 இருக்குது, +6 இருக்குது, +5 இருக்குது, +4 இருக்குது, +3 இருக்குது, +2 இருக்குது. ஸோ ஆக்சிஜன் வந்து அங்கே வந்து ஹையராக இருக்குது. 6 ஆக்சிஜன் நம்பர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 டைப் ஆஃப் ஆக்சிஜன் நம்பர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ என்ன சார் பண்ணுறீங்க, இப்போ Mn2+ எடுத்துக்கிறீங்க, Mn2+ அண்ட் Mn4+ எடுத்துக்கிறீங்க. மேக்னீசியோட அட்டாமிக் நம்பர் என்ன, 25. 2+னா 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது. 4s லாஸ்ட் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுச்சுன்னா அது அவுட்டர்மோஸ்ட் என்னவாக இருக்கும், 3d5 இருக்கும். அதே வந்து 4 எலக்ட்ரான் லாஸ் ஆகும்போது டியில் என்ன பண்ணும், 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகி 3d3 வந்துடும். ஸோ இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப என்ன சார் ஆகுது, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், ஃபைவ் எலக்ட்ரான் இப்படி இருக்கும். D3 பார்த்தீங்கன்னா இது D5 3d5. ஸோ 3 எலக்ட்ரான் 50% ஆகி D3 வந்து 50% ஆகிருக்கும். இங்கே D5 வந்து இந்த டியூ டு த ஹாஃப் ஃபீல்டு நமக்கு ஏற்கனவே தெரியும். த எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹாஃப் ஃபீல்டு அண்ட் கம்ப்ளீட்லி ஃபீல்டு என்ன ஆகும், இந்த ஹாஃப் ஃபீல்டாக இருக்கட்டும் கம்ப்ளீட் ஃபீல்டாக இருக்கட்டும் என்ன கெட் த எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி. எதனால தான் டியூ டு சிமெட்ரிக்கலி என்ன ஆகுது, சிமெட்ரிக்கலி அட்டைன் த ஸ்டேபிள் எது ஸ்டேபிள் ஆகுது. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப எதோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து +2 வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. அதனால தான் சொன்னோம் இங்கே என்ன இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து +3 வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இங்கே வர என்ன ஆகுது, +2 வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் வந்து டியூ டு இந்த ஹாஃப் ஃபீல்டு, அதான் ரீசன். ஹாஃப் ஃபீல்டுனால ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இங்கே வந்து Mn2+ வந்து மோர் ஸ்டேபிள் தென் Mn4+. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிங்க. அது மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ கம்பேர் பண்ணுறீங்க, இப்போ Fe2+. இப்போ Fe2+ அண்டு Fe3+. ரெண்டை கம்பேர் பண்ணுறீங்க. இது 26 ஆக்சுவலாக. இப்போ 26 போது என்ன சார் ஆகுது, 3d6 4s 0வாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3d5 4s 0வாக இருக்கும். 3d5 4s 0வாக இருக்கும். இது வந்து பீப்புள் ஹாஃப் ஃபீல்டுனால எது சார் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குன்னா Fe3+ என்னது மோஸ்ட் ஸ்டெபிலிட்டி தென் Fe2+% இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷனும் இருக்குது. ஸ்லைட் என்னது வேரியேஷனும் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி லைக் திஸ். இப்போ சார் எங்கே சார் வருவீங்க, எண்டுக்கு வருவீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த காப்பர் வரும்பொழுது என்ன சார் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறீங்க. காப்பர் வந்து நமக்கு தெரியும் ஆக்சுவல் இந்த என்ன ஆகும், அது அதாவது நம்ம எதிர்பார்க்குறோட அது டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷனாக இருக்கும். 3d10 4s 1 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3d10 அப்படி இருக்குன்னு வச்சுங்க. ஆக்சுவலி அப்போ என்ன அர்த்தம், 4s 0 இருக்குது. அப்போ என்ன சார் அது Cu+ஆக இருக்கும். அப்போ காப்பரை பொறுத்தவரைக்கும் Cu+ தான் மோர் ஸ்டேபிள் தென் எதாவது கம்பேர் பண்ணுறப்ப Cu2+. அப்போ இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் எது ஸ்டேபிளாக இருக்கும், +1 தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். இது வந்து அந்த ஃபேக்ட் வந்து அதை மாற்று நம்ம ஃபேக்ட் சொன்னோம்ல. ஸோ ப்ளஸ் ஸோ லைக் திஸ். ஆக்சுவலி அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே +3 இருக்குது, இங்கே +2 இருக்குது. ஆனால் இங்கே அது +1 மாறுது. ஸோ இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிஹேவியர் வந்து இந்த யூனிக் பிஹேவியர் வந்து காப்பருக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஏன்னா அது என்ன ஆகிருக்கு, இங்கே எலக்ட்ரான் வந்து இங்கே சேஞ்சஸ் ஆகிருக்கு. டியில் என்னது எஸ்லேருந்து வந்து ஒரு எலக்ட்ரான் எங்கே மூவ் ஆகிருக்கு, டியில் வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் ஸ்டெபிலிட்டி இருக்கனால ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆனே இங்கே மோர் ஸ்டேபிள் ஆகுது. இப்போ ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஆகிறதுனால C+ என்னது ஐயா சொல்லி மோர் ஸ்டேபிள் தென் Cu2+. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நோட் பண்ணிங்க. அடுத்து செகண்ட் என்ன சார் பார்க்குறீங்கன்னா இப்போ 3D சீரிஸ் பார்க்கணும். 3Dலே வந்து ஹையஸ்ட் ஆக்சிஜன் வந்து மேங்கனீஸ் தான் +7% ஆகிருக்கு. இப்போ வந்து அடுத்து 4D சீரிஸ் வரீங்க. 4D சீரிஸில் பார்த்தீங்கன்னா அப் டு +3ல் ஆரம்பிச்சு +8 வரைக்கும் % ஆகிருக்கு. ஸோ இதில் எது சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஸ்மியம் அண்டு ருத்தீனியம். ஆஸ்மியம் அண்டு ருத்தீனியம். ஆஸ்மியம் OS4 இது மாதிரி ருத்தீனியம் என்னது RuO4. இது ரெண்டுமே என்ன சார் ஆக்சிஜன் எக்ஸ்பெக்ட் பண்ணுன்னா +8 ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அது மாதிரி இந்த 3D சீரிஸை பொறுத்த ஹையஸ்ட் வந்து +7. அது டோட்டலாக ஓவராலாக வந்து ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து என்னது ஆஸ்மியம் அண்ட் ருத்தீனியம் எக்ஸ்பெக்ட் +8 ஆக்சிஜன் ஸ்டேட். இதுவே என்னது +8 ஆக்சிஜன் ஸ்டேட்டை வந்து ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சார் சொல்ல வரோம், இது வந்து மெயினாக 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம்ப்பா. ஸோ
which one is exhibit the highest oxygen state அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக டி பிளாக்னா ஆஸ்மியம் அண்ட் ருத்தீனியம். அதே 3D சீரீஸ்னா மேங்கனீஸ். அதே 4D சீரீஸில் வந்து ஆஸ்மியம் அண்ட் ருத்தீனியம் வந்து எக்ஸ்பிளிட் பண்ணுது. இப்போ அப் டு என்னது +8 வரையும் எக்ஸ்பிளிட் பண்ணுது. தெளிவாக பார்த்துங்க. அது மாதிரி இந்த ஆக்சிஜன் ஸ்டேட்டை பொறுத்த வரும். இப்போ என்ன சார்னா ஆக்சுவலாக இப்போ டவுன் த குரூப் ஆகுது. இதில் பார்க்குறீங்க இப்போ டவுன் த குரூப் பார்த்தீங்கன்னா என்ன சார் ஆகுது? இப்போ டவுன் த குரூப்பில் டவுன் த குரூப்பை பொறுத்த வரலும் எது சார் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குன்னா ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட் தான் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. லோயர் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து எப்படி இருக்குது? லெஸ் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை மெயினாக நோட் பண்ணிங்க. ஸோ ஓகே.